வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பட்டன் பட்டி வந்து ரொம்ப சிம்பிளாக எப்படி தைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இது வந்து பிகினர்ஸ்க்குலாம் எளிமையாக புரிகிற மாதிரி தான் இந்த வீடியோ வந்து இருக்க போது. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் வந்து புதுசாக என்னோடய சேனலுக்குள்ளே வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இது போல் வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பட்டன் பட்டி மட்டும் தான் வைக்க போகிறோம். இதுக்கு முன்னாடியே தைச்சது எல்லாத்தையுமே நான் வந்து இதுக்கு முன்னாடி வீடியோலேயே போட்டுட்டேன். அதாவது பேக் சைடு தைக்கிறது, அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் சைடு வந்து டாட் பிடிக்கிறது, அதுக்கப்புறம் கை வந்து தைக்கிறது, இது எல்லாத்தையுமே நான் வந்து தனித்தனி வீடியோவாக கிரியேட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்து அந்த வீடியோ தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அந்த வீடியோ பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு லிங்க் கொடுத்துருக்கேன். லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா நேராக வீடியோக்குள்ளேயே போய்டும். நீங்கள் பார்த்து தைச்சிக்கோங்க. எல்லாம் தச்சு முடிச்சு கொண்டு வந்துடுங்க. கடைசியில் வந்து நம்ம பட்டன் பீஸை வச்சுக்கலாம். பட்டன் பீஸ் வந்து நான் வந்து 2 இன்ச்சில் ஒரு பீஸு, அதுக்கப்புறம் 1.5 இன்ச்சில் ஒரு பீஸு நான் கட் பண்ணி எடுத்துருக்கேன். அதாவது கழுத்து பீஸில் இருக்கும் பாருங்கள், அந்த பீஸை நம்ம எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஊக்கு வருது பாருங்கள், அந்த பட்டியை நம்ம தைச்சிக்கலாம். நம்ம வந்து 1.5 இன்ச்சில் ஒரு பீஸ் கட் பண்ணி எடுத்துருக்கோம்ல, அதை வந்து நம்ம ப்ளவுஸோட நல்ல பக்கத்துக்கு மேலே லைனிங்கை வச்சு தைக்க ஆரம்பிச்சுக்கலாம். 1/4 இன்ச்சு கேப்பில் தைச்சிக்கோங்க. தைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக கிளாத்தை முன்னாடி விட்டுட்டு தைச்சிக்கோங்க. அடுத்ததாக நம்ம தைச்சிருக்கோம் பார்த்தீங்களா, அதை வந்து 1 இன்ச் வெளியில் இருக்கணும். மிச்சம் எல்லாத்தையுமே நம்ம உள்ளே வந்து மடித்து விட்டுக்கலாம். நான் வந்து உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் இவ்வளோ அளவு நம்மளுக்கு வெளியில் இருந்தாலே போதும். மித்த எல்லா கிளாத்தையும் உள்ளே மடித்து விட்டுக்கோங்க. தையல் வந்து கிளாத்தோட ஓரத்தில் தைச்சிக்கோங்க. பட்டன் பட்டி வந்து 3 தையலில் நம்ம கம்ப்ளீட் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்ருக்கோம். இப்போ வந்து 2 தையல் போட்டுட்டோம் இல்லையா, அடுத்ததாக 3ஆவது தையல் வந்து போட்டுக்கலாம். இதில் வந்து நமக்கு நிறைய பிசுறு இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து கட் பண்ணி விட்டுக்கோங்க. அது வந்து நமக்கு தேவையில்லை. இந்த மாதிரி தைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பட்டன் பீஸ் வந்து கோணலாக வராது. பார்க்குறதுக்கு வந்து அழகாக நம்மளுக்கு கிடைக்கும். அதனால இந்த மெத்தடை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ரா பீஸராக கட் பண்ணி விட்டுட்டோம் இல்லையா, அடுத்ததை நம்ம எவ்வளோ தூரம் மடிச்சிருக்கோமோ அதை மட்டும் நம்ம உள் பக்கமாக மடிச்சுட்டு தையல் போட்டுக்கலாம். இந்த கிளாத் வந்து நான் 1 இன்ச் அளவில் வந்து தையல் போட்டிருக்கேன். அதனால் அந்த அளவு அப்படியே நம்ம உள் பக்கம் திருப்பி மடிச்சுட்டு தையல் போட்டுக்கலாம். இந்த பக்கம் வந்து நம்ம ஊக்கு மாட்டி விடுவோம்ல, அந்த பக்கம் தான் நம்ம தைச்சிட்ருக்கோம். ப்ளவுஸோட லெஃப்ட் சைடு வந்து இந்த பக்கம் வரும். இந்த தையல் வந்து தைக்கிறப்பே உங்களுக்கு வந்து நேராக தான் வரும். அதே போலேயே நீங்கள் வந்து தைச்சிக்கோங்க. தைச்சி வெளியில் எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு வந்து ஊக்கு மாட்டுற பக்கம் ரெடி ஆகிடுச்சு. பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், 3 தையலில் வந்து நம்ம அழகான பட்டன் பட்டி தைச்சிட்டோம். அடுத்ததாக வி வைப்பாங்க பார்த்தீங்களா, அதை எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். இது வந்து ரைட் சைடுக்குள்ளே பீஸில் நம்ம வி வைக்கணும். இன்னொரு சைடு இருக்குது பாருங்கள், அந்த பீஸை நம்ம எடுத்துக்கலாம். முன்பக்க பகுதியை நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இதில் வந்துட்டு நம்ம 2 இன்ச்சில் ஒரு பீஸ் கட் பண்ணி வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அந்த கிளாத்தை நம்ம எடுத்துக்கலாம். கழுத்தோட மிச்ச பகுதியில் வர்ற கிளாத்தை நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டாலே நம்மளுக்கு வந்து கரெக்டாக வந்துடும். பின்னாடி கழுத்து கட் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அப்போ வந்து அந்த மிச்ச கிளாத்தை நம்ம இந்த பட்டன் பெட்டிக்காக எடுத்து வச்சிடணும். அதை வந்து நம்ம கழுத்து பீஸாக கட் பண்ணக்கூடாது. கழுத்து பீஸ் வந்து வேறு கிளாத் இருக்கும் பாருங்கள், அதுக்குள்ளே நம்ம கிராஸில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த பீஸை வந்து நம்ம பட்டன் பீஸ்க்காக தான் யூஸ் பண்ணணும். அதனால் நீங்கள் தனியாக எடுத்து வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ரைட் சைடு வி வந்து எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இன்னொரு கிளாத் இருக்குது பாருங்கள், அதை வந்து நம்ம ப்ளவுஸோட உள் பக்கம் வச்சுக்கலாம். கொஞ்சம் கிளாத் வந்து வெளியில் இருக்கணும். அந்த மாதிரி வெளியில் விட்டுட்டு தையல் போட ஆரம்பிச்சுக்கோங்க. நீங்கள் வந்து தைக்கிறதுக்கு முன்னாடி பட்டன் பட்டி நேராக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிக்கோங்க. கோணலாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தைக்கிறப்பையும் உங்களுக்கு கோணலாக தான் வரும். தைச்சி முடிச்சிட்டோம் இல்லையா, அடுத்ததை நம்ம அப்படியே நல்ல பக்கம் திருப்பிக்கலாம். இந்த இடத்துல உங்களுக்கு நான் வந்து ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இதே போல் நீங்கள் வந்து மடிச்சுக்கோங்க. மெயின் கிளாத் இருக்குது பாருங்கள், மெயின் கிளாத்துக்கு முன்னாடியே நம்மளுக்கு வந்து இந்த கிளாத்து மடிக்கணும். அதே போல் மடிச்சுக்கோங்க. அதே போல் இன்னொரு தடவை நம்ம வந்து மடிச்சுக்கலாம். இந்த மாதிரி மடித்ததுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து 3/4 இன்ச் அளவில் நம்மளுக்கு பீஸ் வந்து கிடைக்கணும். அதே போல் நீங்கள் மடிச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம வி மாட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இதே மாதிரி சமமான அளவில் நம்ம மடித்து பிடிச்சிட்டு தையல் வந்து நடுவுலேயே வர மாதிரி போட்டுக்கோங்க. தையல் வந்து நடுவில் போட்டிங்கன்னா மட்டும்தான் வி மாட்டுறப்ப பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு கேப் கிடைக்கும். கடைசியில் இருக்க பீஸரை வந்து உள் பக்கம் அடித்து விட்டுட்டு தையல் நேராக போட்டு வெளியில் எடுத்துருங்க. இப்போ நம்ம தைக்கிறோம் பார்த்திங்களா, இது வந்துட்டு மெயின் கிளாத்தோட பீஸ் வெளியில் இருக்குது பாருங்கள், அது பீஸரு வந்து தெரியக்கூடாது. அதை மறைக்கிற மாதிரி நம்ம வந்து லைனிங்கை வச்சுக்கணும். இப்போ வந்து தையலை வந்து அப்படியே நம்ம வெளியில் எடுத்துடலாம். இப்போ வந்து நம்ம தைச்சிட்டோம் இல்லையா, அடுத்தது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 2 பீஸு சேர்த்து வச்சு செக் பண்ணிவிட்டு கழுத்தோட அவுட்லைனை நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம். அதாவது 2 பக்கம் நமக்கு சமமாக இருக்கான்னு செக் பண்ணணும். அது எப்படி பண்ணுறதுன்னு பாருங்கள். நம்ம ஏற்கனவே தைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அந்த கிளாத்தை இந்த கிளாத்துக்கு மேலே எடுத்து வச்சுக்கலாம். இதில் வந்து நமக்கு பட்டன் பட்டி வந்து எவ்வளோ எக்ஸ்ட்ரா இருக்கோ அதை வந்து நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம்.
ஃப்ரெண்ட்ஸ், நான் சொல்லிக் கொடுக்குறது உங்களுக்கு புரியுதா இல்லைன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அப்போ தான் இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கும் அது வந்து பயனுள்ளதாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ப்ளவுஸ் தைக்கிறதுல ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கேட்குறப்ப எனக்கு புரிகிற மாதிரி டைப் பண்ணி கேளுங்க. அப்போ தான் நான் வந்து படிச்சுட்டு உங்களுக்கு ரிப்ளை பண்ண முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிடுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி தைச்சிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து பிகினர்ஸ்க்குலாம் ரொம்ப எளிமையாக புரியணும் அப்படிங்கிறதுக்காகவே வீடியோ வந்து ரொம்ப தெளிவாக வந்து சொல்லி கொடுத்துட்ருக்கேன். நான் சொல்லி கொடுக்கறது புரியுதா இல்லைன்னு சொல்லுங்கள். புரியலைனாலும் சொல்லுங்கள், நான் வந்து உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லிக் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததை நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸராக கட் பண்ணி விட்டுட்டோம் இல்லையா? அடுத்ததை நம்ம வி வச்சுக்கலாம். வி வைக்கிறது ரொம்பவே சிம்பிள் தான். ஒரு ப்ளவுஸுக்கு நம்ம 5 வி வைக்கணும். 5 கொக்கி 5 வி வரும். 5மே பார்த்திங்கன்னா சரியான டிஸ்டன்ஸில் இருக்கணும், இல்லைன்னா உங்களுக்கு கேப் வெளியில் தெரியும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம மேலேருந்து வி வைக்க ஆரம்பிச்சுக்கலாம். சரியான தொலைவில் நம்மளுக்கு 5 வி வரணும், அந்த மாதிரி போட்டுக்கோங்க. தையல் வந்து ஸ்ட்ராங்காக பண்ணி கொடுத்துருங்க, இல்லைன்னா அவங்களுக்கு வி மாட்டும்போது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து சீக்கிரமாக பிரிஞ்சு வந்துடும். சில பேர் பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் வந்து ரொம்ப டைட்டாக போடுவாங்க. அந்த மாதிரி போடுறவங்களுக்கு இந்த மாதிரி வி வந்து ஸ்ட்ராங்காக இல்லை அப்படின்னா அவங்களுக்கு சீக்கிரமாகவே அந்த வி வைக்கிற பக்கம் மட்டும் பிரிஞ்சு வந்துடும். அதை வந்து நம்மளுக்கு கம்ப்ளைண்ட் சொல்லுவாங்க. அவங்களுக்கு வந்து நீங்கள் ஸ்ட்ராங்காக வந்து வீயை வச்சு கொடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவங்களோட ப்ளவுஸ் இருக்க வரைக்கும் அந்த வி வந்து பிரியாமல் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா இப்போத்துலேருந்தே இதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்மளை நம்பி வந்து நம்மக்கிட்ட கிளாத் கொடுத்து தைக்க கொடுக்குற கஸ்டமருக்கு நம்ம பிடிச்ச மாதிரி அழகாக தைச்சி கொடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கும் அது வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த டைம் நம்மளே தேடி வந்து கொடுப்பாங்க. அந்த மாதிரி நம்ம எப்போதுமே ஃபாலோ பண்ணி தைச்சி கொடுக்கணும். அப்போ தான் அவங்களுக்கு வந்து நம்மளோட தையல் வந்து பிடிக்கும். நீங்கள் வந்து பிகினர்ஸாக இருந்து இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி நான் சொல்கிற விஷயத்த நீங்கள் ஞாபகமாக வச்சுக்கோங்க. இப்போ நம்ம 5 வி வச்சு முடிச்சிட்டோம் இல்லையா? அடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 5 விக்கு அடையாளப்படுத்திக்கலாம். 5 வி எந்த இடத்துல வச்சுருக்கோமோ அதை வந்துட்டு இன்னொரு சைடில் மார்க் பண்ணி விட்டுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிடுங்க. இந்த வீடியோவோட தொடர்ச்சி நான் வந்து அடுத்த வீடியோவில் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அதாவது ஷோல்டர் ஜாயின் பண்ணுறது, கை ஜாயின் பண்ணுறது, அதுக்கப்புறம் வந்து சைடு ஜாயின் பண்ணுறது, இது எல்லாமே அடுத்தடுத்த வீடியோவில் லைனாக உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். பிகினர்ஸ்க்குலாம் எளிமையாக புரியணும் அப்படிங்கிறக்காகவே நான் வந்து பார்ட்டாக சொல்லி கொடுத்துட்ருக்கேன். அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி அப்படியே நீங்கள் தைச்சு பழகிக்கோங்க. உங்களுக்கும் அளவுகள் வந்து கரெக்டாக வந்துடும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிடுங்க. இந்த வீடியோவோட தொடர்ச்சி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.